அபிஷேக் எப்படி இருக்கீங்க? அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. நல்லா ஜெயந்தி அப்படிங்கிறாங்க. சிங்கப்பூர். ஏன் உனக்கு சிங்கப்பூர் போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்கா? ஆனந்தா, சிங்கப்பூரா நீயு? என் வாழ்க்கையில ஒரு தடவையாவது சிங்கப்பூர் போகணும்னு ஆசை. என்னோட பூர்வீகம்லாம் அங்க தான் இருக்குதுக. ஆனந்து, நீ போடா சுடுகாட்டுக்கு. அபிஷேக் ஓகே. வந்த வேலை முடிந்தவுடன் எல்லாரும் சுடுகாட்டிற்குத்தான் போக வேண்டும். ஆமா மீடியா. நானும் அதத்தான் சொல்றேன். யாராவது ஒருத்தராவது அ இந்த பூமியில வந்து நான் இத்தன வருஷம் தான் இருப்பேன்னு உங்கனால உறுதிமொழி குடுக்க முடியுமா? பத்திரம் போட்டு சீல் போட்டு குடுக்க முடியுமா? எப்ப வேணாலும் ஆண்டவன் நெனச்சா தூக்கிட்டு போயிருவேன். அப்படியே ஆடாத. அக்கா தலைகீழா நில்லுங்க. கேரள், நான் தலைகீழா நிக்கிறேனா? நின்றுவோம். நீ வேணா உங்க அம்மாவையும் கூட்டு வந்து பக்கத்துல நிக்க வையி. யாரு தலைகீழா நின்னா சாயறோம்னு பாப்போம். நீங்க எப்படி இருக்கீங்க? அபிஷேக், யார கேட்குறீங்க? கேரள், ஃபைன் அபிஷேக். ஜெயந்தி எப்படி இருக்க? அப்படிங்கிறாங்க அபிஷேக். ஜெயந்தி ஆன்லைன். கேரள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. சரியா? சொந்தக்காரனும் நாயும் சரி, சுடுகாட்டுக்கு பேயும் சரி, எழுத்தில் பிழை ஏற்பட்டு உள்ளது. அப்படியா? ஓகே, ஓகே. உங்களத்தான். நல்லா இருக்கேன்ப்பா. கடவுள் புண்ணியத்துல ஏதோ உயிரோட இருக்கேன். ஒருத்தன் எப்ப சுடுகாட்டுக்கு போவேன்னு கேட்டுப்புட்டியா? அவன் இது போறானோ என்னமோ தெர்ல. டேய், எப்ப போனாலும் சரி, எனக்கு ஒரு இடத்த புடிச்சு வை, வந்துடுறேன் சீக்கிரம். சரியா? சாவ கண்டெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாதுடா. வந்தா வந்துட்டு போறா. நானே எல்லாத்தையும் கிட்டத்தட்ட முக்காவாசி அனுபவிச்சிட்டேன். என்ன தெரியுமா? என் பசங்களுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை, ஒரு பேரன் பேத்தி பாத்தனா என் காலம் முடிஞ்சு போச்சுடா. டேய், நீ எல்லாம் வாழ்க்கையில எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டடா. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. போடா. என்ன சொல்றேம்மா? அதுக்கு காமிக்கல எனக்கு. அது காமிக்கல எனக்கு. என்ன காமிக்கல ஜெயந்தி? எதுக்கு சிரிக்கிற கேரள்? ஐயோ! ஐயோ! தலைகீழா நிக்கணுமா? டியாஸு, இதானே? நீ போட்ட எழுத்தே தெரியுது. உன்ன நான் தான் கூப்பிட்டேன் லைவுக்கு. டியாஸு, வா பாத்துக்கலான்னு நான் தான் கூப்பிட்டேன். ஜெயந்தி, நீங்க எந்த ஊருன்னு கேக்குறாரு அபிஷேக். ஹாய், லவ் யூ சித்து செல்லம். வாமா ஸ்ரீநிதி, எப்படி இருக்க? இந்த உன் டியாஸ் வந்துட்டாரு பாரு. ஏதாவது டவுட் இருந்தா கேளு, படிப்பு சம்பந்தப்பட்டது. நல்லா படிச்சிருக்காரு, தலைகீழா மட்டும் நிக்க சொல்றாரு. கேரள், அது அந்த ஒரு ஐடி வரும்ல, என்னமோ ஒரு ஐடி போட்டு வரும்ல, டியாஸ் அவருதான் வந்திருக்காரு ஜெயந்தி. ஹாய் ஜெயந்தி செல்லம்ஸ் அப்படிங்கிறாங்க ஸ்ரீநிதி. நான் திருப்பூர் அபிஷேக் அப்படிங்கிறாரு. பாய்மா, பாய் பாய். ஆனந்தா, ஆறுமுகம், வைத்தீஸ்வரி. இது என்ன குடும்ப பேருங்களா? பாய் சொல்லிட்டீங்க. ஆனந்தா, ஆறுமுகம், வைத்தீஸ்வரி. பாய். ஓகே அப்படின்ட்டாரு அபிஷேக். லவ் யூ ஸ்ரீநிதி டியர். ஆமாம்மா, அவன்தான். நான் தான் கூப்பிட்டேன். டியாஸ் நீயா அப்படின்னு கேக்குறாரு பாரு. பாய்மா, டுமாரோ லைவ் வரேன். ஓகே தேவா மீடியா, பாய். மறந்துடாதீங்க சரியா? வாங்க நாளைக்கு லைவுக்கு. எப்படியாவது அங்க, அது என்னது ஆஸ்திரேலியாவா, என்னை கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நானும் திருப்பூர் தான். அப்படியா? திருப்பூர்ல எந்த ஏரியால இருக்க சொல்லு, நான் வரலான் இருக்கேன் திருப்பூருக்கு. எங்க அண்ணன் வேற, சித்ரா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? திருப்பூர் பக்கம் ஏமா வரவே மாட்டேங்கிற, அண்ணன் எல்லாம் மறந்துட்டியான்னு கேட்டு போட்டாரு. ஜெயந்தி, என்ன ஒர்க் பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா? ஜெயந்தியோட ஆன்சரை நானே கொடுத்துட்டு இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப்.